ஹாய் ஆல், வெல்கம் டு கணினி இந்தரணி. இன்னைக்கு வீடியோவில் டிஎன் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கிற சாப்டர் 9 டிக்ஷனரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் கணினி இந்தரணி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டிஎன் 12th ஸ்டாண்டர்ட் பற்றி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிக்ஷனரிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, லிஸ்ட்டு பற்றி படித்தோம், டூப்புல்ஸ் பற்றி படித்தோம், செட் பற்றி படித்தோம். இதோட லிங்க் எல்லாமே நான் ஐ பட்டனில் செட் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். டிக்ஷனரிஸ் லிஸ்ட்டு எப்படி சொன்னேன், மியூட்டபிள் டேட்டா டைப் அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி டுப்புல்ஸ் என்ன சொன்னேன், இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொன்னேன். அதாவது லிஸ்ட்டுக்குள்ளே எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். டுப்புல்ஸ்குள்ளே எந்த வேல்யூ கொடுத்தாலும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. லைக்வைஸ் டிக்ஷனரி அப்படின்றது ஒரு மியூட்டபிள் டேட்டா டைப். டிக்ஷனரி அப்படின்னாலே என்ன அப்படின்னா, இட் கண்டைன்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். ஸோ டிக்ஷனரியில் எப்பொழுதுமே நம்ம வேல்யூஸ் கொடுக்குறப்ப எப்படி கொடுப்போம் அப்படின்னா, கீ இஸ் டு வேல்யூ பேர். எப்படி லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுப்போம், டுப்புல்ஸில் எப்படி நம்ம நார்மல் பராந்தசிஸ் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி டிக்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் செட் ப்ராக்கெட் போட்டு கொடுப்போம். டிக்ஷனரிஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அது எல்லாமே கீ யூஸ் டு வேல்யூ பேரில் தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ கீயும் வேல்யூ எப்படி செப்பரேட் பண்ணி காட்டுவோம் அப்படின்னா, கோலன் வச்சு செப்பரேட் பண்ணி காட்டுவோம். ஸோ கோலன் இஸ் செப்பரேட்டர் பிட்வீன் கீ அண்ட் வேல்யூ. அண்ட் தென் டிக்ஷனரிஸ்குள்ளே எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் அதை எப்படி கொடுக்கணும், செட் ப்ராக்கெட் போட்டு ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கணும். அடுத்து சின்டாக்ஸ் ஃபார் டிஃபைனிங் டிக்ஷனரி. டிக்ஷனரியை எப்படி டிஃபைன் பண்ணும், dictionary name equal to key 1 value 1, likewise key 2 value 2 up to key n value n. ஸோ டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு எம்டி டிக்ஷனரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரி 1 ஈக்குவல் டு, இப்போ நான் செட் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், இதுக்குள்ளே எந்த வேல்யூஸுமே கொடுக்கல. ஸோ இட் இஸ் அ வே யூஸ்டு டு ரெப்ரசன்ட் எம்டி டிக்ஷனரி. இது மாதிரி ஒரு ஒன் வேர்ட்ஸ் கேட்கலாம். டிக்ஷனரி வித் கீ. ஸோ கீ இஸ் டு வேல்யூ பெற டிக்ஷனரியில் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். dict of stud, so it is a variable name. roll number அப்படின்றது key, 1 2 3 4 value. nameன்றது key, முரளி அப்படின்றது value. class அப்படின்றது key, 12th அப்படின்றது value. marksன்றது key, 451ன்றது value. அடுத்து dictionary comprehension. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது இட் இஸ் ஆல்சோ வே ஃபார் கிரியேட்டிங் அ டிக்ஷனரி. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருப்போம். டிக்ஷனரி டிக்ட் இஸ் அ கீவேர்ட், தட் இஸ் வேரியபிள் நேம். எக்ஸ்பிரஷன் என்னவோ அதை இங்கே கொடுக்கணும். இஃப் கண்டிஷனை இங்கே கொடுக்குறேன், தட் மீன்ஸ் ரேஞ்சை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். டிக்ட் ஈக்குவல் டு எட்ஸ் கோலன் 2 இன்ட்டு எட்ஸ். ஸோ எட்ஸோட ரேஞ்ச் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா 1லேருந்து 10. எப்போதுமே ஃபார் லூப்பில் கொடுக்குறப்ப n-1 வச்சு எடுக்கும். ஸோ கீயை பார்க்குறீங்க அப்படின்னா 1 2 3 4 அப் டு 10ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ 10-1 9 வரைக்கும் வாங்கும். 2 to the power of that நம்பர்னு கேட்டிருக்கேன். ஸோ 1 into 2 2, 2 into 2 4, 3 into 2 6, 4 into 2 8, 5 into 2 6 into 2 7 into 2 8 into 2 9 into 2 அப்படி பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு how to access the dictionary, how to add element in dictionary, how to modify the element in dictionary and how to delete the element from dictionary. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லா எலமெண்ட்டையும் டிக்ஷனரியிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, லிஸ்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ, டுப்புல்ஸில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி சேம் வே யூஸ் பண்ணி தான் டிக்ஷனரிஸ்லேயும் ஆக்சஸ் பண்ண போகிறோம். For example, if you want to access some particular element from the dictionary, we have to mention that key or value. ஸோ அது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் பார்க்கலாம். mydict அப்படின்றது வேரியபிள் நேம். ஓப்பன் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது கீ, 1 to 2ன்றது வேல்யூ. நேம்ன்றது கீ, தமிழ் செல்வின்றது வேல்யூ. பிரிண்ட் ஆஃப் myDictன்னு சொன்னோன்னு என்ன ஆகும், அந்த டிக்ஷனரியில் என்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ கீயோட வேல்யூவோட வந்துடும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பரில் myDict ஆஃப் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கூப்பிட்றப்ப 1 to 2 மட்டும் வரும். ஸோ அதே மாதிரி நேம் கூப்பிட்றப்ப நேம் மட்டும் வரும், தமிழ் செல்வின்னு. ஸ்கூல் கூப்பிட்றப்ப CGHSS மட்டும் வரும். அட்ரஸ் கூப்பிட்றப்ப அட்ரஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதுதான் இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, டிக்ஷனரியில் எப்படி எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். டிக்ஷனரி நேம் ஆஃப் கீ என்னவோ அதை ஸ்பெசிஃபை பண்ணும், வேல்யூ இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ mydict இஸ் அ வேரியபிள் நேம். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் தட் ஹோல்ட் இன் மை டிக்ஷனரி. பிரிண்ட் ஆஃப் myDictன்றப்ப இது என்னென்னலாம் இருக்கோ அப்படியே பிரிண்ட் ஆகும். இங்கே ரெஜிஸ்டர் நம்பரை கூப்பிட்றேன், அப்போ 1 to 2 மட்டும் வரும். இங்கே நேமை கூப்பிட்றேன், தமிழ் செல்வி மட்டும் வரும்.
ஸோ மை டிக்ட் ஆஃப் கிளாஸ் ஈக்குவல் டு 12a. இப்போ கிளாஸை வந்து நான் புதுசாக சேர்க்குறேன், 12aன்னு பேர் வைக்கிறேன். ஸோ அதுதான் ஹேஷ் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேஷுன்றது கமெண்ட் லைன். அதே மாதிரி மை டிக்ட் ஆஃப் கிளாஸ். ஸோ இப்போ அந்த கிளாஸை வந்து நான் இங்கே கூப்பிட்றேன். அப்போ 12aன்னு வரும். இப்போ ஸ்கூலை மட்டும் கூப்பிட்றேன். அப்போ ஸ்கூலில் என்ன வேல்யூ இருக்கோ அது வரும். அட்ரஸ் கூப்பிட்றேன். அட்ரஸ் என்ன இருக்கோ அது மட்டும் வரும். ஸோ இப்போ நான் ஏதோ ஒரு வேல்யூ தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னாலும் மாடிஃபிகேஷன் ஆஃப் வேல்யூ இன் டிக்ஷனரி கேன் பி டன் ஈஸிலி. இதே டூப்பிள்ஸில் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ பைத்தானில் டிக்ஷனரிஸ் பொறுத்த வரைக்கும் டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெல்லுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி டெலீட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் அந்த டிக்ஷனரியில் என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம டெலீட் பண்ணுவோம். So to remove some element from dictionary or we have to delete all element from dictionary, we are using del keyword to delete the particular element. இப்போ சின்டாக்ஸ் பாருங்கள். டு delete a particular element, ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் delete பண்ணணும்னா del ஆஃப் டிக்ஷனரி நேம் கொடுத்து அதோட கீயை மட்டும் கொடுக்குறேன். எல்லா எலமெண்ட்டையும் delete பண்ணோம் அப்படின்னா டிக்ஷனரி நேமை கொடுத்து கிளியர் அப்படின்னு கொடுக்குறேன். எல்லா எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணணும்னா கிளியர் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணணும்னா டெல் கீவேர்டு யூஸ் பண்ணணும். என்டையர் டிக்ஷனரியை டெலீட் பண்ணணும்னா சும்மா டெல் ஆஃப் டைரக்டரி நேம் கொடுத்தாலே போதும். ப்ரோக்ராம் டு டெலீட் த எலமெண்ட் ஃப்ரம் டிக்ஷனரி அண்ட் ஃபைனலி டெலீட் த டிக்ஷனரி. ஒரு எலமெண்ட்டை எப்படி டெலீட் பண்ணுறது அண்ட் ஃபைனலாக அந்த டிக்ஷனரியே எப்படி டெலீட் பண்ணுறது. டிக்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு எல்லாத்தையும் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். டெல் டிக்ட் மார்க் 1. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்க் 1 மட்டும் டெலீட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த 98ன்றதை மட்டும் டெலீட் பண்ணு. ஸோ டெலீட்டிங் அ பர்டிகுலர் எலமெண்ட். பிரிண்டில் டெலீட்டிங் எலமெண்ட் ஆஃப்டர் டெலிஷன் ஆஃப் தட் எலமெண்ட். அந்த எலமெண்ட் டெலீட் ஆனதுக்கப்புறம் நம்மள்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். டிக்ட் ஆஃப் கிளியர் என்ன பண்ணும்? ஸோ எல்லா எலமெண்ட்டையுமே டெலீட் பண்ணிடும். அடுத்த லைனில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் டிக்ஷனரியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் என்னோட டேரக்டரி எப்படி இருக்கும், என்னோட டிக்ஷனரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்புறம் டெல் ஆஃப் டிக்ட் இது என்ன பண்ணும்? அதுவும் வந்து என்டையர் டிக்ஷனரியுமே டெலீட் பண்ணும். ஸோ இங்கே டிக்ஷனரி எலமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிஷன், டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்படியே பிரிண்ட் பண்ணும். டெலீட் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க் 1 விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். எல்லா எலமெண்ட்டையும் டெலீட் பண்ணதுக்கப்புறம் எம்டி செட் ப்ராக்கெட் இருக்கும். இது ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஆஃப்டர் டெலீட்டிங் ஆல் எலமெண்ட் ஃப்ரம் டிக்ஷனரி என்ன இருக்கும் நம்மக்கிட்ட? கரண்ட்லி இட் ஹோல்ஸ் வாட்? எம்டி செட் ப்ராக்கெட். மறுபடியும் டெலீட்டிங் த டிக்ஷனரி ஆஃப்டர் டெலீட்டிங் ஆல் எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறப்ப எரர்ன்னு வரும். டிக்ட் இஸ் நாட் டிஃபைன். எல்லாத்தையும் தான் டெலீட் பண்ணிட்டோமே, இதுக்கு மேலே என்ன இருக்குது டெலீட் பண்ண? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் அப்படின்றது என்னது? மியூட்டபிள் டேட்டா டைப். இட் ஹோல்டு செட் ஆஃப் எலமெண்ட். டிக்ஷனரி அப்படின்றது டேட்டா ஸ்ட்ரக்சர், அதாவது கீ இஸ் டு வேல்யூ பேர் வச்சு மேட்ச் பண்ணுவோம். அதே மாதிரி லிஸ்ட் கேன் பி ஆக்சஸ் பை யூஸிங் இண்டெக்ஸ் வேல்யூஸ். டிக்ஷனரியிலையும் அதே மாதிரி தான். ஒரு கீயும் இட் ரெப்ரசன்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஈச் கீ ரெப்ரசன்ட் த இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ கீ அப்படின்றது ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் அண்ட் தென் இன்டீஜர்ஸாகவும் இருக்கலாம். தேர்ட் பாயிண்டில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லிஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேல்யூஸை சர்ச் பண்ணலாம். டிக்ஷனரிஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் கேன் பி யூஸ்டு டு லுக் அப் த வேல்யூ ஃப்ரம் அனதர் டேபிள். 2 டேபிளை கூட நம்ம வச்சு மேட்ச் பண்ணலாம் கீ இஸ் டு வேல்யூ பேர் வச்சு. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்களுக்கு சாப்டர் 9 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சாப்டர் 10 ஸ்டார்ட் பண்ணுறேன். கணினி இந்த 2 சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.